பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு வில், அதாவது நாட்டம், வில்லிங் காட், கடவுள் நாடினால், எல்லாமே கடவுளுடைய நாட்டத்தால தான் நடக்குது. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த சக்தியும் நம்ம கிட்ட கிடையாது. இந்த குரான கடவுள் தினந்தோறும் படிக்க சொல்றாரு. நான் கத்துக் கொடுக்குறேன், நான் தான் ஆசிரியரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது அப்படியே நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது 85:16 சொல்றாரு, அவர் நாடுகின்ற எதனையும் செய்கின்றவர் அப்படிங்கிறாரு. அதாவது கடவுள் அல்லாஹ், நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன நாடுறனோ அதுதான் நடக்கும். அதை நோ ஒன் கேன், யாருமே அதை கேட்கவே முடியாது. கடவுளை எதிர்த்து யாருமே கேட்கவே முடியாது. அவர் நாடுகின்ற எதனையும் செய்கின்றவர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனமா இருந்துச்சு. குரானை படிக்கும்போது இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது, வானவர்கள் கேட்கிற கேள்வி, ஆதம் படைக்கப்பட்டதோட காரணம், நம்ம ஏன் இங்க வந்திருக்கோங்கிறது காரணம், எல்லாத்துக்குமே ஒரே பதில்ல சொல்லணும். அந்த 85:16 எடுத்துக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் நாடுகின்ற எதனையும் செய்கின்றவர். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்குமே தவிர நம்ம அதை கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் அனைத்தையும் கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு, ஆனா நம்ம திருப்பி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த பிரபஞ்சம், அது மேல 7 பிரபஞ்சம் எல்லாத்தையுமே சொல்லும் போது, 7 வானங்கள், பூமி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லும் போது, இது ஒரு விஷயத்துல, இந்த ஒரு வசனத்துல அடங்கிரும். அவர் நாடுகின்ற எதனையும் செய்கின்றவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அடங்கிரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் நாடினால் கடவுளின் நாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியால ஒரு விஷயம் பார்க்கும்போது, ரைட்டர் சுஜாதா சொல்றாரு, 10 விஷயங்கள் மனிதனோட பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அவர் சொல்றாரு, அந்த ஒண்ணுக்கு இணையா 2 விஷயத்த சொல்றாரு. கடவுள், உழைப்பு, இயற்கை அப்படிங்கிறாரு. அதாவது கடவுளை நீங்க நம்புறீங்க அப்படின்னா கண்மூடித்தனமா நம்பணும் அப்படிங்கிறாரு. அப்படி கடவுள் மறுப்பாளரா இருந்தா நீங்க உழைப்போ, அதுக்கடுத்து இயற்கையோ நம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம சரணடைந்தவர்களா இருக்கிறோம். அனைத்துமே கடவுளால் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறோம். அப்படிங்கும் போது அவரே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கண்மூடித்தனமா கடவுளை நம்புங்க, கேள்வி கேட்காது சரணடைதல் அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவை திறந்து பார்ப்போம். ஒரு சின்ன சர்ச்சைக்கு உண்டான விஷயம் ஓடுது. அந்த நபரோட பேர் தெரியல. அவர் ஒரு அரசு பள்ளியில பேசும்போது ஒரு மாதிரியாகவும், மற்ற பள்ளிகள்ல பேசும்போது ஒரு மாதிரியாகவும் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகம், மனம், அதுக்கப்புறம் உடல், இது மூணுமே நீங்க சரியான முறையில பராமரிக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க ஆன்மீகத்தை விட்டுட்டு இது ரெண்டையும் பாதுகாத்தீங்களாக்கும் அது முழு பலன் அடையாது. அதே மாதிரி ஆன்மீகத்தை வச்சுட்டு நீங்க இது ரெண்டையும் பாதுகாக்க முட்டீங்களாக்கும் அதுவும் பலன் அடையாது அப்படிங்கிறாரு. இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம கடவுள் மட்டும், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கும் போது, நீங்க அந்த லவ் யுவர் காட் அப்படிங்கும் போது நீங்க கடவுளை எந்த அளவுக்கு நெருக்கமா போய் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே சாத்தியமாயிரும். உழைப்பு, இயற்கை, எல்லாமே. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கடவுள் இந்த வானங்களும் பூமியும் நம்பிக்கையாளர்களுக்கு அத்தாட்சியாக நிரம்பியவையாக உள்ளன அப்படிங்கிற, அத்தாட்சிகள் நிரம்பியவையாக உள்ளன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ எதுவுமே இந்த ஒரு விஷயத்துக்கு வரும்போது, இப்ப நான் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வில்லிங் காட், கடவுள் நாடினால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, நீங்க இதுல இருக்கோம், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாரம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நான் சரணடைதல் வந்திருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அதுதான் வில்லிங் காட். கடவுளுடைய நாட்டம், கடவுளுடைய திட்டம். ஏன்னா அவருடைய அறிவிற்கேற்ப இந்த ஆன்மா மீட்சி அடையும் அடையாது அப்படிங்கிறது படைக்கப்படும் போது ரட்சகருக்கு தெரியும். ஆனா ஏன் கடவுளை கருணையாளன்னு சொல்றோம்னா, இதெல்லாம் கொடுத்துட்டு, வழிகாட்டலையும் கொடுத்துட்டு, வேதத்தை கொடுத்து, எல்லாமே கொடுத்துட்டு, நம்ம மூலமா அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லும் போது ஒருவேளை நினைவூட்டக்கூடும், பலனளிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்குமே எங்க இருக்குது அப்படின்னா, கடவுளுடைய நாட்டம், வில்லிங் காட், கடவுள் நாடினால்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா,
கடவுளை வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா அதற்கு உண்டான காரணம் கடவுளுக்கு தெரியும். அதனால எனக்கு பெருமையோ இல்ல இதன் மூலமா என்னை இதற்கு கொண்டு வந்து ஒரே ஒரு தடவை தான் எங்க அண்ணன் சொன்னாருன்னா அவருக்கு அந்த பெருமையான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுலலாம் நம்மலாம் வந்து ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னாரு, அந்த நினைவூட்டல் வந்து எனக்கு பலன் அளிச்சிருக்கலாம், கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது இதுல வந்து எங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒண்ணுமே கிடையாது. கடவுளுடைய கருணை, கடவுளுடைய ஆசீர்வாதம், அவ்வளவுதான். அதான் திரும்ப திரும்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா குரான்ல, இந்த இதை நீங்க வந்து படிக்கும் போது ஞானத்தை கொண்டு நீங்க அழகான முறையில எடுத்து சொல்லும் போது ஒருவேளை அதுவும் அங்க வந்து கடவுளோட கருணையா தான் இருக்குது. ஒருவேளை அவர்களுக்கு அது பலனளிக்க கூடும், சரணடைதல்ல வரலாம், கடவுள் மட்டும்தான் லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரலாம் அப்படிங்கிறத கடவுள் கத்துக் கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 18:24 சொல்றாரு, 18வது அத்தியாயத்துல குகை அப்படிங்கிறதுல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுள் நாடினார் என்று கூறாமல் இதனை செய்ய நீர் மறந்துவிட்டால் உடனடியாக உம்முடைய இரட்சகரை நீர் நினைவு கூறுவதோடு மேலும் கூறும், அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செய்வதற்கு என் இரட்சகர் என்னை வழி நடத்துவாராக. கடவுள் நாடினால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம எதையுமே நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஒரு செயல்களோ எதையுமே ஆரம்பிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லாம இருக்காதீங்க அப்படிங்கிறார். கண்டிப்பா சொல்லுங்க அப்படிங்கிறார். கடவுள் நாடினால் என்று கூறாமல் இதனை செய்ய நீர் மறந்துவிட்டால் உடனடியாக உங்களுடைய இரட்சகரை நீர் நினைவு கூறுவதோடு மேலும் கூறும், அடுத்த முறை இதை விட சிறப்பாக செய்வதற்கு என் இரட்சகர் என்னை வழி நடத்துவாராங்க. இப்ப இங்க பிராக்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம நேர பயான் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றாருன்னா தூதர், காலையில நீங்க தூங்கி எந்திரிச்சதுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாரு. பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்கி எழும்போதும் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க தொழுகலைங்கிறது ரெண்டாவது விஷயம். கண்டிப்பா தொழுகணும். ஆனா நம்ம அதை கரெக்டா செய்யறோமா அப்படிங்கிறது உங்களே நீங்க தான் கேட்டுக்கணும். ஆனா எந்திரிச்ச உடனே நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹ இல்ல, ஏன்னா இந்த பழக்கம் தான் நாளைக்கு உங்களையே கடவுள் உயிர்த்தெழுப்பும் போது அந்த ஞாபகமும் ஞானமும் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. யாராவது செய்யறீங்களா அப்படிங்கறத நீங்களே கேட்டுக்கோங்க. அது அந்த விஷயம் இருந்தா ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க வந்து கடவுளை வந்து முன்னிலைப்படுத்துவீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறீங்கன்னா காட், த ஒன்லி ஒன் காட். கடவுள் நாடினால் எதையுமே எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் சொல்லி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது கடவுளோட அந்த கட்டமைப்புக்குள்ள நெருக்கமா கடவுளோட சாம்ராஜ்யத்துல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. அதே 18:69 சொல்றாரு, அவர் கூறினார், கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர், நீர் எனக்கிடும் எந்த கட்டளைக்கும் நான் கீழ்ப்படியாது இருக்க மாட்டேன். அதாவது பொறுமை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஆனா அது வந்து நன்னறியாளர்கள் அடையப்படக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பொறுமை இப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொன்னோம். அதுக்கு வந்து அவர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, இதுமே வந்து பொறுமையை கொண்டு அடையக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், நானும் தவறுகள் செய்யலாம், தவறு செய்யாதவங்க மனிதர்களே கிடையாது, தவறுகள் செய்வோம். ஆனா அந்த பொறுமை அப்படிங்கிறது வந்து கடவுள் வந்து நன்னறியாளர்களால் அடையப்படக்கூடிய, எளிதாக அடையப்படக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கறது சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல, ஒரு வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் முடிப்பாங்க. ஒரு 1 இயர் ஆகும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு கண்டிப்பான முறையில வந்து ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல வந்து நானா நீயா அப்படிங்கறது ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் பொறுமையா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஈகோலாம் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன அப்படின்னா யாராவது ஒரு ஆள் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆண் வெளியே போயிட்டு வராரு அப்படின்னா, வாழ்வாதாரத்தை தேடிட்டு வராருன்னா, கோபத்தோட வரனா அதை பெண்ணா புரிஞ்சுக்கிறமே தவிர வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய உள்ள ஏதோ ஒரு குடும்ப சிக்கல்களையோ சச்சரவுகளையோ போய் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோபம் வரதான் செய்யும். இது வந்து புரிந்து நடக்கக்கூடிய தன்மை, இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆனா பொறுமை அப்படிங்கிறது இருவருக்குமே இருந்தா வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் வந்து கடவுள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய வந்து பொக்கிஷமா இருக்குது, என்னுடைய பொக்கிஷமா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. இது நன்னறியாளர்கள் எளிதாக ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. வாழ்க்கையை கடவுள் அழகா கத்து கொடுத்துறாரு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கோம், இதுக்கு உண்டான விதி என்ன, எல்லாத்தையுமே கடவுள் வந்து அழகா இந்த வேதத்தின் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அது வந்து நன்னறியாளர்களாலும் நம்பிக்கையாளர்களும் எளிதாக அடையப்படக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கலா இது பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். பேனா அப்படிங்கறத சொல்றாரு 68வது வசனம், அவர்களுக்கிடையில் நன்னறியாளர்கள் கூறினர், நீங்கள் மட்டும்
கடவுளை துதித்திருந்தால், அதுக்கு தூதர் சப்டைட்டில் கொடுத்திருக்காங்க மேல, அவர்கள் கூறியிருக்க வேண்டும் கடவுள் நாடினால், வில்லிங் காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவர்களுக்கிடையில் நன்னறியாளர்கள் கூறின நீங்கள் மட்டும் கடவுளை துதித்திருந்தால். இத வசனம் பார்த்தா ஒரு 2 வரி வசனம் தான் இருக்கும். நீங்க சில நேரத்துல ஓவர் கான்பிடென்ட்ல இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம போனா இன்னைக்கு நமக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல தன்னிறைவான ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு வியாபாரத்துல இன்னைக்கு போனா ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்றேன். இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போனா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல இன்னைக்கு போனா நமக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், ஒவ்வொரு பணிச்சூழலை வச்சு சொல்றேன் நான். ஆனா அந்த இடத்துல நீங்க கடவுளை மறந்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் வரும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களை நினைவு கூற வைப்பார். ஐயோ நம்ம இதை சொல்லியிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்க அப்படி சொல்லிட்டு போய் அது நடக்கலாட்டியுமே அந்த விஷயம் உங்களையே பாதிப்படையவே செய்யாது. இன்னும் சகோதரர் பாஷையில சொல்லணும்னா ஒரு கிளைண்ட்டை பார்க்க போறாங்க, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் அவங்க மூலமா ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓவர் கான்பிடன்ட் நம்ம போறோம், கடவுளை நினைக்காம போறோம் அப்படின்னு சொன்னமாக்கும் அந்த இடத்துல நமக்கு அது இல்லை அப்படிங்கும் போது அந்த ஏமாற்றம் நம்மளை பெரிதா பாதிப்படைய செய்யாது. அதுதான். ஏன்னா ஒவ்வொரு 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு அறுவடை செஞ்சிடலாம், இந்த ஊர்ல இன்னைக்கு நம்ம தான் பெரிய பணக்காரர்களா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே போகும்போது போய் பாக்குறாங்க அந்த இடமே பொட்டலா மாறிடுது. அப்பதான் சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் கடவுள் நான்னா நம்ம இப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லி இருக்கணும், கடவுளுடைய நாட்டப்படிதான் எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய வாழ்வுல ஒவ்வொரு செயல்களையும் நடக்கக்கூடிய விஷயம். துதிப்புங்கிறது அதுதான், நினைவு கூறுதல்ன்றது அதுதான். முன்னிலைப்படுத்தணும், கடவுளை முன்னிலைப்படுத்தணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குமே கிடையாது. அதுதான் லவ் யுவர் காட் அப்படிங்கும் போது நீங்க எல்லாத்தையுமே கடவுளை முன்னிலைப்படுத்துவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய ஆக்சன்ல எல்லாத்துலயுமே கடவுளை முன்னிலைப்படுத்துவீங்க. அழகா அவர் உங்களை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்க தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டுவார். அதுதான் அந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது உள்ளார்ந்த எண்ணங்களின் மூலமா கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம். இதை நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க கடவுளை முன்னிலைப்படுத்தும் போது இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க தான் ராஜாக்களும் ராணிகளாகவும் எந்த விஷயம் பாதிப்படையாத போது இந்த உலகம் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம். அந்த ஃபார்முலாவை கடவுள் சூத்திரத்தை கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு வசனம் இதோட முதல் வரையை முடிச்சுக்கிறேன். 87:7 ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பவே உள்ளது, அறிவிக்கப்பட்டவற்றையும் மேலும் மறைத்து வைக்கப்பட்டவற்றையும் அவர் அறிகின்றார். எல்லாமே கடவுளோட நாட்டம் இல்லாம நடக்காது. இப்ப கடவுளோட நாட்டம் இருந்தனாலதான் நீங்க இங்க சரணடைதல்ல இருக்கிறீங்க, நான் இங்க சரணடைதல்ல இருக்கிறேன். இது கடவுளுடைய நாட்டம் இல்லாம கடவுள் அதுக்கு நமக்கு எதிராக இருந்திருந்தா நமக்கு அந்த விஷயம் கிடைச்சிருக்காரு. கடவுள் மட்டும்தான் லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா நாட்டத்திற்கு ஒப்ப யாரெல்லாம் கடவுளுடைய நாட்டத்திற்கு ஒப்ப இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வழிகாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு, நேர்வழியை காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப எல்லாமே கடவுளுடைய நாட்டத்திற்கு ஒப்பதான் இருக்குது. கடவுள் நாடணும், வில்லிங் காட், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். தொடர்ந்து அல்லாஹ்வின் நாட்டத்தால 2வது உரை நாட்டம் வில் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டப்படியே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கடவுளோட நாட்டப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தொழுகையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப எந்த ஒரு மனிதனுக்குமே உலகத்திலே மிகப்பெரிய சஸ்பென்ஸ், ரொம்ப ஒரு என்ன சொல்றது மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எந்த இடம் எந்த நேரம் அப்படிங்கிறது தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான். இப்ப அந்த நேரத்தை உங்களுக்கு கடவுள் காமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இதுதான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இதுதான் டேட் ஆஃப் டெத்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமா போவீங்க, பாவங்கள் செய்யறது எவ்வளவு குறைச்சுக்கிருவீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு இரையச்சம் இருக்கணும். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா கடவுள் சொல்றாரு, வேதத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரியார் தாசன் சொல்லிட்டு ஒருத்தர்
அவர் வந்து ஒரு ரயில் பயணத்துல போகும்போது இந்த குரான் அவருக்கு கிடைக்குது, படிக்கிறாரு. படிக்கும்போது அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வேதத்துல தவறுகள் எல்லாமே வந்து செஞ்சா மன்னிச்சிடுறேன், ஆனா ஒரே ஒரு தவறை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், கோழி தெய்வ வழிபாடு. அந்த விஷயம் வந்து என்னை வந்து ரொம்ப ஈர்த்தது. அதனால வந்து நான் இஸ்லாமுக்கு வந்து மாறினேன். அது சரணடைதல்ல இருக்காரா இல்லையாங்கிறது கிடையாது. அப்ப நம்ம இந்த இடத்துல இதை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, அல்லாவுடைய கருணையை பாருங்க. உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு, டியூரேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. 60 வயது, 70 வயதோ, 40 வயதோ, அது அல்லாதான் அறிவாரு. ஆனா அது யாருக்கு எப்ப என்ன அப்படிங்கிறது தெரியாது. அது தெரிஞ்சா நீங்க வந்து என்ன செய்வீங்க? கண்டிப்பாக இன்னைக்கு 5 நேரம் தொழுகையை விட்டுறக்கூடாது, குரானை வந்து எத்தனை தடவை நம்ம ஓதணும், நம்ம போய் அங்க போய் இது தெரிஞ்சனால சொல்றேன் நான். சரணடைதல்ல இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய நன்னெறியான காரியங்களை, நன்மைகளை வந்து மல்டிபிள் ஆக்குறதுக்கு யோசிப்பீங்க. சோ அதுதான் வந்து அந்த மாதிரிதான் நினைச்சு நம்ம பயபக்தியோட வந்து போகணும். இன்ஷா அல்லாஹ் நாட்டம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இதை நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துருச்சு. 5:1 சொல்றாரு, நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் உங்களுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பிடப்பட்டு இதனில் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளவற்றை தவிர கால்நடைகள் உங்களுக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டவையாகவே உள்ளன. ஹஜ் புனித யாத்திரை காலம் முழுவதும் வேட்டையாடுதலை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். நான் நாடுகின்ற எதனையும் கடவுள் கட்டளையிடுகின்றார். அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல, முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், 85:16 அவர் நாடுகின்ற எதனையும் செய்கின்றவர். அல்லாஹ் சொல்ற கட்டளைகளையும் கடமைகளையும் நம்ம செஞ்சுதான் ஆகணுமே தவிர நம்ம வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே முடியாது. இன்னும் புரியும்படியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒபே த ஆர்டர், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பள்ளி படிக்கும் போது டீச்சருக்கு வந்து பயப்படுறீங்க, மேல வேலைக்கு போகும்போது மேனேஜருக்கு பயப்படுறீங்க, அதுக்கு மேல போகும்போது உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி ஆபீசர் யார் இருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஒபே த ஆர்டர் அப்படின்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும். 2 நாள்ல இந்த வேலையை பணியை நீ முடிச்சோம்னா நம்ம முடிச்சுதான் ஆகணும். அவ்வளவு தூரம் நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்ம அழகா வந்ததற்கான காரணத்தையும், இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதற்கான காரணத்தையும் நல்லா தெரிஞ்சிருக்கும் போது கடவுள் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். அதுக்கு நீங்க வந்து அப்போஸ் பண்ணவே முடியாது, எதிர்கேள்வி கேட்கவே முடியாது. நோ சாய்ஸே கிடையாது. ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொரு பக்கத்தையும் கொடுத்துடுறாரு. இந்த பக்கம் போனீங்களாக்கும் நீங்க எதனாலும் செஞ்சலாம், அந்த சுதந்திரத்தையும் கொடுத்துறாரு. இதுதான் கடவுளோட திட்டம், ரொம்ப வலிமையானது. அப்ப இந்த இடத்துல நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, கடவுளுடைய நாட்டம் எல்லாம் நாடி இருக்கிறாரு. நான் அந்த பக்கம் போல இந்த பக்கம் வந்துட்டேன், நேர்வழி பக்கம் வந்துட்டேன், சரணடைதல் பக்கம் வந்துட்டேன் அப்படின்னா அது கடவுளுடைய நாட்டம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 5:1 அப்புறம் 6:39 சொல்றாரு, குரானுடைய மிக பெரும் அற்புதம். டைட்டில் கொடுத்திருக்காங்க மெசஞ்சர். நம்முடைய சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் முற்றிலும் காரிருளில் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர். கடவுள் நாடுகின்ற எவரையும் அவர் வழி தவறுதலில் அனுப்பி விடுகின்றார். மேலும் தான் நாடுகின்ற எவரையும் நேரானதொரு பாதையில் அவர் செலுத்துகின்றார். அற்புதத்தை கொடுக்கிறாரு, அத்தாட்சியை கொடுக்கிறாரு. ஆனா அதை நம்ப மறுக்கிறவங்க, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்க முற்றிலும் அவங்க வந்து என்னதான் வெளிச்சத்துல இருந்தாலுமே இந்த சூரியனை வந்து விளக்கா படைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு, சந்திரனை வந்து நம்ம வந்து வெளிச்சத்துக்காண்டி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா அவங்க வந்து இருக்கிறது அப்படி இல்ல, அவங்க வந்து கார் இருளதான் இருக்காங்க. இருள்னு சொல்லல, கார் இருள் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு காதுகள் இருந்தும் மனங்கள் இருந்தும் அது எதுவுமே பயனற்றவையா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. கடவுள் நாடுகின்ற எவரையும் அவர் வழிதவரில் அனுப்பி விடுகின்றார். மேலும் தான் நாடுகின்ற எவரையும் நேரான ஒரு பாதையில் அவர் செலுத்துகின்றார். தொடர்ந்து 13:27 சொல்றாரு, இன்னொரு 3 வசனம் தான், இதோட முடிச்சுக்கிறேன். நம்ப மறுப்போர் கூறுவார்கள், அவருடைய இரட்சகரிடமிருந்து அவருக்கு ஓர் அற்புதம் மட்டும் இறங்கி வரக்கூடுமானால் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். கூறும், தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் வழிகேட்டில் அனுப்பி விடுகின்றார். மேலும் கீழ்ப்படிவோருக்கு மட்டுமே அவர் தன்பால் வழிகாட்டுகின்றார். அதாவது நம்ப மறுப்பவர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு தெரியும் இந்த ஆன்மா மீட்சி அடையாது அப்படிங்கிறது. நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு அற்புதம் இறங்கி வந்துச்சாக்கும். கூறும், தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் வழிகேட்டில் அனுப்பி விடுகின்றார். மேலும் கீழ்ப்படிவோருக்கு, அதுதான் சொன்னேன், ஒபே த ஆர்டர் அப்படிங்கும் போது நம்ம கடவுளுக்கு கீழ்படுறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவருடைய அறிவுக்கு தெரியும், அவருடைய இதுக்கு தெரியும். இந்த ஆன்மா எதனால வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது கடவுள் முன்னாடி. நம்ம வந்து வெறும்
ஜீரோ தான். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சோலை ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அந்த உண்மையான மறுமையில நம்ம வந்து நம்மளுடைய நரக வேதனையை தவிர்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து 22:18 வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் மேலும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் விலங்குகளும் ஏராளமான மனிதர்களும் கடவுளுக்கு சரணடைகின்றன என்பதை நீங்கள் உணரவில்லையா? மக்களில் ஏராளமான மற்றவர்கள், அழகா சொல்லிட்டாரு, மக்களில் ஏராளமான அப்படிங்கும் போது பெரும்பான்மை அப்படிங்கறத சொல்றாரு. மக்களில் ஏராளமான மற்றவர்கள் அழிவுக்கு ஆட்பட்டு விட்டார்கள். எவனொருவனை கடவுள் இழிவாக்குகின்றாரோ அவனை எவரும் கண்ணியப்படுத்த மாட்டார். ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பவே உள்ளது. அழகா சொல்லிட்டாரு. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் மேலும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் விலங்குகளும் ஏராளமான மனிதர்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இதற்கு இடையில வானத்துக்கு பூமியில உள்ள அனைத்து உயிரினங்களுமே எனக்கு சரணடைகின்றன அப்படிங்கிறாரு. சிம்பிளா முடிச்சுடுவார் ஒரு இடத்துல. வானத்திலும் பூமியில உள்ள எல்லா வானங்களும் வானத்துல வானவர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கடவுள் டோட்டலா வந்து சொல்லி முடிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து நாடுறோம் அவங்கதான் வந்து சரணடைகிறாங்க. மக்களில் ஏராளமான மற்றவர்கள் அழிவுக்கு ஆட்பட்டு விட்டார்கள். எவனொருவனை கடவுள் இழிவாக்குகின்றாரோ அவனை எவரும் கண்ணியப்படுத்த மாட்டார். இதுக்குள்ள வருவாங்க, சிறிது நாள் இருப்பாங்க, திருப்பி மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கே போயிருவாங்க. திருப்பி வருவாங்க, திருப்பி போயிருவாங்க. ஆனா திருப்பி வந்துட்டு திருப்பி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு தண்டனையை கொடுப்பேன் அப்படிங்கிறார் நரகத்தில். காலையில் நம்பி மாலையில் நம்ப மறுத்து மறுபடியும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை சொல்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். இங்க அதுக்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாமே கடவுளுடைய நாட்டத்திற்கு ஏற்பதா உள்ளது அப்படிங்கறத சொல்ல வரேன். இன்ஷா அல்லாஹ் 2 வசனம் அதோட முடிச்சுக்கிறேன். 64:11 சொல்றாரு, தெய்வீக சட்டம் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பதை தவிர எந்த ஒன்றும் உங்களுக்கு நிகழ்வதில்லை. எவரொருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய இதயத்தை அவர் வழி நடத்துவார். அனைத்து விஷயங்களும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். தெய்வீக சட்டம் கடவுளுடைய சட்டம் இதுதான். அவர் நாடுகின்ற எதனையும் செய்கின்றார். 85:16 முடிஞ்சு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க எதனாலும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வாழ்க்கை, நம்பிக்கையாளர்கள், நம்ப மறுப்பவர்கள், நயவஞ்சர்கள், நன்னறியாளர்கள் எல்லாத்தையுமே நீங்க இந்த ஒரு கோட வச்சு நீங்க வந்து கிளியர் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். தெய்வீக சட்டம் அப்படிங்கிறார் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே தவிர எந்த ஒன்றும் உங்களுக்கு நிகழ்வதில்லை. அவ்வளவுதான் முடிஞ்சு. நாடுகின்ற எதனையும் செய்கின்றவர். அதுதான் அழகா ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்ய வைத்து அவங்களுக்கு குழந்தைகளை கொடுக்குறேன். ஆண் குழந்தைகளாகவும் கொடுப்பேன், பெண் குழந்தைகளாகவும் கொடுப்பேன், ஆணும் பெண்ணும் கொடுப்பேன், இல்ல அவங்க அப்படின்னா மலடாக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, எதுவுமே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு ஏற்பதான் உள்ளது. இங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை வந்து பாதிப்படைய செய்யாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணு தெரியுது. கடவுளை தான் நம்ம வந்து பெரும்பான்மையான நேரம் நினைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த கடவுள் உங்கள்ட்ட இருந்து எடுத்து அதுக்கு நீங்க வந்து கவலைப்பட கூடவே கூடாது. அப்படி கவலைப்படாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து ஒரு பலமான ஆன்மாவா நான் பொருள் கொள்றேன். உதாரணத்துக்கு வந்து யூசுப்போட தந்தை வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது அவர் சொல்லுவார், நான் கடவுள்கிட்ட முறையிடுறேன், என்னை நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க பாரு. ஒவ்வொரு தடவை அந்த பிரச்சனையை வந்து அவங்க 2-3 தடவை கொண்டு போகும்போது நான் கடவுள்கிட்ட முறையிடுறேன். யூசுப்போட தந்தை சொல்லுவார். அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சா தெரியும். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இப்ராஹிம் நபியோட மகனை வந்து இப்ராஹிம் நபி வந்து கனவுல வந்து பலி கொடுக்கும் போது அவர் அந்த அளவுக்கு துணிஞ்சிறாரு அப்படின்னா அதுதான் கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படணும். உன்னை கொடுக்குறாரு, உன்னை எடுத்துக்கிறாரு அப்படின்னா நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையே கிடையாது. அது எதா இருந்தாலும் சரிதான். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், மனைவி, பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய பொருளாதாரம், அதுதான் இந்த வசனம். என்னன்னா தெய்வீக சட்டம் அப்படிங்கிறது இதைத்தான் சொல்றாரு. கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பதை தவிர எந்த ஒன்றும் உங்களுக்கு நிகழ்வதில்லை. எவர் ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய இதயத்தை அவர் வழிநடத்துவார். அந்த விஷயத்துக்கு வந்து உங்க மனம் வந்து அலைபாயவே செய்யாது. ரைட், நெக்ஸ்ட் அப்படிங்கிறது போயிடும். இது எல்லாமே கடவுளுடைய திட்டம் அப்படிங்கிறது. அனைத்து விஷயங்களும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ். கடைசியா 37:102 சொல்றாரு. இதோட முடிச்சுக்கிறேன். அவருடன் வேலை செய்யும் அளவுக்கு அவர் வளர்ந்து விட்ட போது அவர் கூறினார், என் மகனே, நான் உன்னை பலி கொடுப்பதாக ஒரு கனவில் நான் காண்கின்றேன். நீ என்ன நினைக்கின்றாய்? அவர் கூறினார், என் தந்தையே, செய்யுமாறு உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீர் செய்வீராக. ஒபேட் ஆர்டர் முடிஞ்சு. அவ்வளவுதான்.
அவர் பையன் அதுக்கு வந்து சரணடைதல் இருக்கிறனால அவர் அதுக்கு வந்து எதிர்ப்பே தெரிவிக்கல. என்ன சொல்றாருன்னா யாராவது சொல்லுவாங்களா அப்படி? அப்ப அந்த எண்ணத்தை கொடுக்கறது கடவுள் தான். அந்த பயத்தை போக்கி தான் தந்தை சொல்லும் போது இப்ப போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது போருக்கு வந்து போறோம்ல, போறதுக்கு உண்டான தைரியத்தையும் அந்த ஒரு மனப்பக்குவத்தையும் கொடுக்கறது கடவுள் தான். இன்னும் திரும்ப திரும்ப சொல்லணும்னா ரொம்ப இந்த உலகத்திலே மிகப்பெரிய கெட்ட வார்த்தை நான் செஞ்சேன் அப்படிங்கிற திரும்ப திரும்ப சொல்றேன். பயான்ல எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான். அப்படிங்கும்போது நம்ம ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய நாட்டம், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் வந்து முன்னிலைப்படுத்தணும். அதுதான் சொல்றாரு, அவருடன் வேலை செய்யும் அளவுக்கு அவர் வளர்ந்து விட்ட போது அவர் கூறினார், என் மகனே நான் உன்னை பலி கொடுப்பதாக ஒரு கனவில் நான் காண்கின்றேன், நீ என்ன நினைக்கின்றாய்? அவர் கூறினார், என் தந்தையை செய்யுமாறு உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீ செய்வீராக, கடவுள் நாடினால் பொறுமையுள்ளவனாக என்னை நீர் காண்பீர். இதுல ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாம். நீ பொறுமை ஒண்ணு இருக்குது, ரெண்டாவது வந்து கடவுளுடைய திட்டம். நீங்க கேள்வியே கேட்க முடியாது. அந்த இதுக்கு மகன் வந்து சொல்றாரு அப்படின்னா இஸ்மாயில் சரி அப்படின்னு சொல்றதுமே வந்து கடவுளுடைய நாட்டம் தான். ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து அந்த பொறுமையை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா போற இடத்துல கடைசி நீங்க பதட்டம் அடைஞ்சிட்டீங்களா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் அவர் அந்த வசனத்தை அழகா சொல்லி இருக்கிறாரு, நீர் செய்வீராக, கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர். கழுத்துல கத்தி தூக்கி வைக்கிற நேரத்துல அவர் வேணாட்டு முடிவு எடுக்க முடியுமா? அந்த அவர் செய்ய சொன்ன கடவுள் செய்யறது கடைசி முழுமை 100% முடிய வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதான் சொல்றாரு, கடவுள் நாடினா என்னை பொறுமையுடையவனாக நீ காண்பீர். இன்ஷால்லா. அதனால எல்லாமே கடவுளுடைய நாட்டத்துலதான் இருக்குது. நான் உங்களுடைய பரிசோதனைக்கு சொன்ன ஒரு விஷயம் அதுதான். நீங்க தொழுகலாட்டியுமே தினமும் இந்த பழக்கத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சு அந்த தொழுகை அப்படிங்கிறது கிடைச்சிரும். எல்லாமே வந்து இண்டிகேட்டர் தான். எப்படி நம்ம கெமிக்கல்ல வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டு கலர் சேஞ்ச் இருக்கும், அந்த கெமிக்கல் கன்ஃபார்ம் ஆகுதோ அது மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க விட்டுட்டாலுமே, தொழுகையை விட்டுட்டாலுமே விட்டதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், அது முடிஞ்சு. அன்னைக்கு எந்திரிக்கும் போது நீங்க கடவுளை நினைவு போடுறீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை வந்து கடவுள் வந்து அந்த தொடர்பு தொழுகைக்கு வந்து அப்படியே உங்களுடைய ஆன்மாவை ரெடி பண்ணி இங்கதான் நடக்கும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல லவ் யுவர் காட் அப்படிங்கிறது நீங்களா தான் அதை போருமே தவிர வந்து நான் சொல்லியோ மத்தவங்க சொல்லியோ அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. அதுதான் கடவுளை நீங்க நேசிக்கன்னா இதுதான் நடக்கும். நீங்க அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தலைவலியில இருந்தாலுமே தொழுகணும் நீங்க நினைச்சிட்டீங்க, கடுமையான தலைவலியா இருக்குது நான் தொழுகணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க தொழுதுருவீங்க. அது ஒரு 5 நிமிஷம் முன்ன போது பின்ன போகுதுலாம் கிடையாது. குறிப்பிட்ட நேரங்கிறது இருக்குது, அது குறிப்பிட்ட நேரத்துக்குன்னு ஒரு நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பயான்ல நான் சொல்ல வர்றது அதுதான் நாட்டம். அதை விட நீங்க வந்து கடவுளை வந்து நேசிக்கணும். முன்னிலைப்படுத்தினா அந்த நேசிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கடவுளை மட்டும்தான் நான் நேசிப்பேன். இதை நீங்க செஞ்சுட்டீங்களே, நான் ஆரம்பத்துல சொல்லும் போது கிடைக்கிற விஷயம் தான். இயற்கை உழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கிட்டு சொன்னா உடல் பலம், மனபலம் எல்லாமே கடவுள் கொடுத்துருவாரு. அதனால நம்ம வந்து கடவுளை வந்து அளவுக்கு அதிகமா வந்து முன்னிலைப்படுத்தணும். எல்லாமே கடவுளுடைய நாட்டத்துலதான் இருக்குது. எது நடந்தாலும் அப்படிங்கிறது கடவுளுடைய இதுதான். ஏன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. அதனால நம்ம வந்து கடவுளை வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்கணும். ஹக்கீம் சொல்லலாம்.